வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி யோசிச்சு பாருங்களேன். ராத்திரியோட அமைதியில எல்லாரும் தூங்கும்போது நீங்க மட்டும் தனியா உட்காந்து உங்க வரவு செலவு கணக்க பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்த மாச வாடகை, பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ், திடீர்னு வர ஆஸ்பத்திரி செலவு, எவ்வளவு முயற்சி பண்ணியும் கையில இருக்கிற காசு மெதுவா கரைஞ்சு போறத ஒரு மாதிரி கையறு நிலையில பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உணர்வு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கா? இந்த மனப்போராட்டம் உங்க தூக்கத்தையே கெடுக்குதா? அப்போ இந்த சில நிமிடங்கள் உங்களுக்காக தான். இது வெறும் ஜோதிட விளக்கம் மட்டும் இல்ல, உங்க ஆன்மாவுக்கு கிடைக்க போற ஒரு ஆறுதல். இந்த கேள்விகள் ஏதோ உங்க மனசுக்குள்ள இருந்து கேட்குற மாதிரி இருக்கா? நான் யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்கல, ரொம்ப நேர்மையா தான் உழைக்கிறேன். ஆனா ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குங்கிற கேள்வி உங்களை ஒவ்வொரு நாளும் வாட்டி எடுக்குதா? ஆமாங்க, துலாம் ராசி அன்பர்களே, நீங்க தனியா இல்ல. உங்க வழி எங்களுக்கு புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முடிவே இல்லாத தண்டனை கிடையாது. இது உங்க ஆன்மாவோட பயணத்துல ஒரு முக்கியமான கட்டம். இந்த கட்டத்தை எப்படி ஜெயிக்கிறது, உங்க விதியை எப்படி உங்க கைக்குள்ள கொண்டு வருதுங்கிறதுக்கு ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் தான் இந்த பதிவு. இந்த நம்பிக்கை பாதையில நீங்க முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன வேண்டுகோள். இது மாதிரி ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் உங்களுக்கான வழிகாட்டுதல்களையும் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆன்மீக குடும்பத்துல ஒருத்தரா நீங்களும் இணைங்க. உங்களோட ஒவ்வொரு ஆதரவும் இதே மாதிரி ஒரு தேடல இருக்கிற இன்னும் பல பேருக்கு ஒழியத்த எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சக்தி. வாங்க, இப்போ உங்க ராசியோட ஆணி வேரையே புரிஞ்சுக்க போறோம். துலாம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கை ஏன் இவ்ளோ போராட்டமா இருக்கு? தயவு செஞ்சு இத ஒரு சாபமாவோ குறையாவோ பார்க்காதீங்க. இத பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கௌரவமா பாருங்க. ஆமாங்க, இது ஒரு கர்ம போராட்டம். உங்க ஆன்மாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக பிரபஞ்சத்தால ரொம்ப கவனமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பாதை இது. ஜோதிட சாஸ்திரத்துல 12 ராசிகள்ல பூர்வ ஜன்ம கர்ம வினைகளை கரைக்கிறதுல துலாம் ராசிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க ஆன்மா ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆன்மா. கஷ்டமான பாடங்களை கூட கத்துக்கிற பக்குவம் உங்ககிட்ட இருக்குன்னு பிரபஞ்சம் நம்புது. ஸ்கூல்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட தானே டீச்சர் கஷ்டமான கணக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கை பள்ளியில பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பண கஷ்டமும் உங்க கர்மாவோட ஒரு பகுதியை எரிச்சு உங்களை ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்க வைக்க போகுது. அதனால துவண்டு போயிடாதீங்க. நீங்க ஒரு பெரிய ஆன்மீக போர்க்களத்தோட மாவீரன். சரி, இந்த கர்ம போராட்டத்துக்கு ஜோதிட ரீதியா என்ன காரணம்? இதோ ஸ்கிரீனை பாருங்க. இதுதான் உங்க பணப்பிரச்சனைக்கான ப்ளூ பிரிண்ட். வாங்க, ரொம்ப மெதுவா நிதானமா இதை புரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்கு உங்க 10ஆம் அதிபதி, அதாவது உங்க தொழில் வேலைய குறிக்கிற சந்திரன், அவர் உங்க ஜாதகத்துல 2ஆம் வீடான தனஸ்தானத்துல, அதாவது பண வரவுக்கான இடத்துல நீச்சமடைறாரு. இதனால என்ன ஆகும்னா, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை சேமிக்கிறதுங்கிறது ஓட்டையுள்ள பானையில தண்ணி ஊத்துற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்தது உங்க லக்னாதிபதி, அதாவது உங்களே குறிக்கிற சுக்ரன். அவர் 12ஆம் வீடான விரயஸ்தானத்துல நீச்சமடைறாரு. இதோட விளைவு தேவையில்லாத செலவு, திடீர் நஷ்டம், ஹாஸ்பிட்டல் செலவுன்னு ஏதோ ஒரு ரூபத்துல பணம் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் உங்க ஜாதக அமைப்பு. ஆனா ஒரு பூட்டு இருந்தா அதுக்கு ஒரு சாவி கண்டிப்பா இருந்தே ஆகணும். அந்த சாவியத்தான் நாம இப்போ தேடப் போறோம். உங்க பண போராட்டங்கள்ங்கிற அந்த பெரிய பூட்டை திறக்க போற முதல் மற்றும் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வீக திறவுகோள் வேற யாரும் இல்ல, வேலூர் பொற்கோயில்ல இருக்கிற ஸ்ரீ நாராயணி அம்மன் தான். அந்த தாய் உங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்ட போற கருணை கடல். இது எப்படி ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுதுன்னு பாக்குறீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அஸ்ட்ராலஜி அறிவியல பாருங்க. துலாம் ராசிக்கு 10வது இடம், அதாவது கர்மஸ்தானம் கடகராசி. அந்த கடகத்துல தான் தேவகுருவான பிரகஸ்பதி, அதாவது நம்ம குரு பகவான் உச்சம்ங்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேஜுக்கு வர்றாரு. அப்படி உச்சம் பெற்ற குரு அங்கிருந்து தன்னோட 5ஆம் பார்வையால உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை, அதாவது உங்க பண வரவுக்கான வீட்டை நேர பாக்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சும்மா சொல்லல, அது ஒரு காஸ்மிக் விதி. உங்க வருமானத்துக்கான வீட்டையே குரு பகவான் நேரா பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு டிவைன் எனர்ஜி உருவாகுது. நீங்க வேலூர் பொற்கோயிலுக்கு போய் அந்த நாராயணிய பார்க்கும்போது அந்த உச்சம் பெற்ற குருவோட முழு ஆறலும் உங்களுக்கு கிடைக்குது. அது உங்க செல்வத்துக்கான எல்லா தடைகளையும் உடைச்சு புதுசா கதவுகளை திறந்து விடுது. இந்த மகா சக்தியோட அருளை முழுசா வாங்கிக்க நீங்க என்ன செய்யணும்? முதல்ல உங்க குடும்பத்தோட அந்த கோவிலுக்கு போங்க. தனியா போறதை விட குடும்பமா போகும்போது அதோட பவர் பல மடங்கு அதிகமாகும். 2வது, ஏன் பாரமெல்லாம் உன்னோடது தாயேன்னு ஒரு முழுமையான சரணாகதி உணர்வோட போங்க. உங்க கவலை, உங்க கோரிக்கை எல்லாத்தையும் அவ கால்ல வச்சுட்டு மனச காலியாக்கிட்டு அவளை பாருங்க. நாம பாரத்தை இறைவன் மேல போட்டா அவன் அதை ஏத்துப்பான். குறிக்கா அமாவாசை இல்ல பௌர்ணமி மாதிரி நாட்கள்ல போறது ரொம்ப விசேஷம்.
கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்க வீட்ல பூஜை ரூம்ல ஒரு விளக்கேத்தி ஓம் நமோ நாராயணேங்கிற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை 108 முறை மனசுருகி சொல்லுங்க. அந்த மந்திரத்தோட வைப்ரேஷன் உங்க வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை அழிச்சு ஒரு தெய்வீக கவசத்தை உருவாக்கும். சரி, இப்போ குருவோட அருளால, நாராயணியோட கருணையால பணம் வர ஆரம்பிச்சிடுச்சு. புது புது வாய்ப்புகள் கதவை தட்டுது. ஆனா வந்த பணம் கையில நிக்கணுமே. அந்த ஓட்டப்பான கதை ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த ஓட்டைகளை அடைச்சு செல்வத்தை எப்படி நம்மகிட்டே தக்க வச்சுக்கிறதுங்கிற ரகசியத்தை பார்க்கலாம் வாங்க. குழப்பிக்காதீங்க. இங்க 2 பவர்ஃபுல்லான கோவில்கள் இருக்கு. ஒன்னு வேலூர் நாராயணி. அவங்க ஒரு டேமோட கதவை திறந்து தண்ணி வேகமா வர்ற மாதிரி உங்களுக்கு செல்வத்தை வர வைப்பாங்க. இன்னொன்னு மகாபலிபுரத்துல கடலோரமா படுத்து அருள் பண்ற ஸ்தல சயன பெருமாளும் நிலமங்கை தாயாரும். இவங்க அந்த டேம்ல இருந்து வர்ற தண்ணிய உங்க வயலுக்கு மட்டும் கொண்டு வந்து ஒரு சொட்டு கூட வீணாகாம பாத்துக்கிறவங்க. சிம்பிளா சொல்லணும்னா வேலூர் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும், மகாபலிபுரம் அந்த வருமானத்தை லாபமா மாத்தி உங்ககிட்டயே தங்க வைக்கும். ஒன்னு ஈர்ப்பு சக்தி, இன்னொன்னு காப்பு சக்தி. இந்த காப்பு சக்தியை எப்படி ஆக்டிவேட் பண்றது? மகாபலிபுரம் கோவிலுக்கு போகும்போது அங்க இருக்கிற நிலமங்கை தாயாருக்கு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை பூக்களை வாங்கி கொடுத்து மனசார வேண்டுங்க. அதோட உங்க வீட்லயே செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் இருக்கு. உங்க வீட்டு தலைவாசல்ல மா இலை தோரணம் கட்டுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பழையத மாத்திட்டு புதுசா கட்டுங்க. இந்த மா இலைகள் வீட்டுக்குள்ள வர கண் திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் தனக்குள்ள இழுத்துக்கும்னு சொல்லுவாங்க. மகான்கள் கூட சூட்ச்ம ரூபத்துல இந்த இலைகள்ல வாசம் செய்யறதா ஒரு ஐதீகம் உண்டு. இது உங்க வீட்டுக்கும் சரி, உங்க செல்வத்துக்கும் சரி ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கும். வெறும் பரிகாரங்களை மட்டும் சொல்லிட்டு போனா போதுமா? இது நிஜ வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சிருக்குன்னு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணத்தை பார்க்கலாம் வாங்க. நம்பிக்கைங்கிறது கேட்கறதுல இல்ல, உணர்றதுல இருக்கு. இந்த ஒரு சம்பவம் உங்க நம்பிக்கையை நிச்சயம் பலப்படுத்தும். ஒரு காலத்துல தென்னிந்திய சினிமால ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர் இருந்தாரு. அவரோட வெற்றிக்கு காரணம் வேலூர் நாராயணி அம்மன் தான் அவர் முழுசா நம்பினாரு. அதனால ரெகுலரா அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவாரு. அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். காலப்போக்குல புகழ், பணம், பிஸியான ஷூட்டிங்னு கோவில் போறது கொஞ்சம் கொஞ்சமா நின்னு போச்சு. மெதுவா கோவிலுடனான தொடர்பைய அவர் விட்டுட்டாரு. என்ன ஆச்சரியம்னா, எப்போ அவர் கோவிலுக்கு போறத நிறுத்தினாரோ அப்பவே அவரோட சினிமா வாழ்க்கையும் சரிய ஆரம்பிச்சுது. படங்கள் ஃப்ளாப் ஆச்சு, வாய்ப்புகள் குறைஞ்சது. என்ன நடக்குதுன்னே புரியாம பயங்கர மன உளைச்சல்ல ஒரு ஜோதிடரை போய் பார்த்தாரு. அந்த ஜோதிடர் அந்த நடிகரோட ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு சில நிமிஷத்துல அவரை நேரா பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். ஏன் வேலூர் நாராயணி கோவிலுக்கு போறத நிறுத்துனீங்க? அந்த நடிகர் அப்படியே ஷாக் ஆயிட்டார். தம் மனசுக்குள்ள மட்டும் வச்சிருந்த யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த இவர் எப்படி இவ்ளோ கரெக்டா சொன்னாருன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரு. ஜோதிடரோட அட்வைஸ கேட்டுட்டு அந்த நடிகர் உடனே வேலூர் கோவிலுக்கு கிளம்பிட்டாரு. அங்க அம்மனை தரிசிச்சு மனமுருக வேண்டிக்கிட்டு அந்த ஜோதிடருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன வார்த்தைகள் இதான். சார், நான் இப்ப கோவில்ல இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டேன். இங்க இருக்கிற எல்லாரும் என்ன சார் இவ்ளோ நாளா ஆளைய காணோம், எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு என் பழைய நினைவுகள் எல்லாம் வருது. தொலைஞ்சு போன என் பழைய சக்தி, என் பழைய நான் திரும்பவும் எனக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு குரல் தழுதழுக்கு சொன்னாராம். அந்த கோவிலோட தொடர்பு மறுபடியும் புதுப்பிச்சதுக்கு அப்புறம் அவர் இழந்த புகழையும் இடத்தையும் திரும்பவும் பிடிச்சாருங்கிறது தான் வரலாறு. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? கோவில்கள், பரிகாரங்கள் இதெல்லாமே ஒரு கருவி மாதிரிதான். ஆனா அந்த கருவிகளை இயக்க போற உண்மையான பவர் உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைதான். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய மூலதனம். நான் இத்தனை பரிகாரம் செஞ்சும் கோயிலுக்கு போயும் என் வாழ்க்கையே மாறலன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அப்போ அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து உங்க மனசாட்சி கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆகுது. இந்த சமூகத்துக்கு பசியில வாடுற ஒருத்தருக்கு, உதவி தேவைப்படுற ஒருத்தருக்கு நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. வாங்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணுங்கிறது தான் பிரபஞ்சத்தோட விதி. நீங்க கொடுக்கற ஒரு கைப்பிடி அரிசி தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு மூட்டையா திரும்ப வரும். நீங்க போடுற சின்ன விதை தான் நாளைக்கு உங்களுக்கு நிழல் தர பெரிய மரமா வளரும். கொடுக்கறதுலயே ரொம்ப சிறந்தது அன்னதானம். வேலூர் பொற்கோயில்ல 3 வேளையும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் நடக்குது. அங்க அன்னதானத்துக்காக உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தொகைய, அது 10 ரூபாயா இருந்தா கூட சரி, மனப்பூர்வமா கொடுங்க. துலாம் ராசிங்கிறது நீதி, தர்மம், சமத்துவம் எல்லாத்தையும் குறிக்கிற சனி பகவானோட உச்ச வீடு. அன்னதானத்துல ஏழை, பணக்காரன், பெரியவன், சின்னவன் எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு சமமா கொடுக்கப்படுது. இந்த சமத்துவமான செயல் கர்மகாரகனான சனி பகவான ரொம்ப சந்தோஷப்படுத்தும். இதனால உங்க பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் வேகமா கரைய ஆரம்பிக்கும்.
பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதங்கள் உங்களை தேறி வரும். இதுவரைக்கும் உங்க பிரச்சனைகளோட ஆணிவேரையும் அதை சரி பண்றதுக்கான தெய்வீக வழிகளையும் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ நீங்க வெற்றிய நோக்கி போறதுக்கான ஒரு தெளிவான 5 ஸ்டெப் பிளான உங்க முன்னாடி வைக்கிறேன். முழு நம்பிக்கையோட இந்த பாதையில உங்க முதல் அடி எடுத்து வைங்க. உங்க செழிப்புக்கான பயணம் இதோ. ஸ்டெப் 1 ஏத்துக்கிறது. உங்க வாழ்க்கை ஒரு கர்ம பயணம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அத முழு மனசோட ஏத்துக்கோங்க. ஸ்டெப் 2 ஈர்க்கிறது. செல்வத்தோட கதவுகளை திறக்க வேலூர் நாராயணியோட அருள பெறுங்க. ஸ்டெப் 3 பாதுகாக்கிறது. வந்த செல்வத்தை வீணாக்காம காக்க மகாபலிபுரம் ஸ்தலசேன பெருமாள வணங்குங்க. ஸ்டெப் 4 பராமரிக்கிறது. உங்க வீட்ல பாசிட்டிவ் எனர்ஜியை மெயின்டைன் பண்ண மாயிலை தோரணத்தை பயன்படுத்துங்க. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான 5வது ஸ்டெப் நம்புறது. இந்த முழு பயணத்தையும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடையும் முழுமையான சரணாகதியோடையும் செய்ங்க. உங்க தலையெழுத்த மாத்தி எழுதுறதுக்கான தெய்வீக சாவிகள் இப்போ உங்க கையில கொடுக்கப்பட்டாச்சு. உங்க பிரச்சனைகளுக்கான பூட்டும் உங்ககிட்ட இருக்கு, அதை திறக்கிற சாவியும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. இனிமே அந்த பூட்டை திறந்து வளமான வாழ்க்கைக்குள்ள போறதா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். உங்க விதியை ஜெயிக்க, அந்த மாற்றத்தை உருவாக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த விளக்கம் உங்க மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்சு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்திருக்கோன்னு நான் மனசார நம்புறேன். இந்த வழிகாட்டுதல் உங்க ஆன்மாக்கு ஒரு சின்ன ஆறுதலா இருந்திருந்தா எங்களுக்காக ஒரு உதவி பண்ணுங்க. தயவு செஞ்சு ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவை லைக் பண்ணி உங்கள மாதிரியே பண கஷ்டத்துல இருக்கிற மத்த துலாம் ராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க செய்ற இந்த ஒரு ஷேர் விரக்தியோட விளிம்புல இருக்கிற ஒருத்தருக்கு நம்பிக்கையோட வெளிச்சமா இருக்கலாம். உங்க அனுபவங்களையும் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எல்லோரோட வாழ்க்கையிலயும் அன்னை நாராயணியோட அருள் பரிபூரணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.